ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் ஒரு கதை சொல்ல போகிறோம். சிங்கமும் முயலும். இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் கேளுங்க. ஒரு பெரிய காடு இருந்துச்சா. அந்த காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு இருந்துச்சா. அந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருந்துச்சா. அந்த சிங்கம் ரொம்ப கோவக்கார சிங்கமா. அந்த சிங்கம் தினமும் விலங்குகளெல்லாம் துரத்தி துரத்தி வேட்டையாடி சாப்பிடுமா. அதனால அங்கே இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அந்த சிங்கத்தை பார்த்தா ரொம்ப பயமா. ஒரு நாள் அந்த சிங்கம் காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களையும் அதோட குகைக்கு வர சொல்லிச்சான். எல்லா மிருகங்களும் சிங்கம் இருக்கிற குகைக்கு போனாங்களாம். அப்போ சிங்கம் சொல்லிச்சா, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. நான் சொல்றத கேட்கல, உங்க எல்லாரையும் ஒரே நாள்ல அடிச்சு சாப்பிட்டுருவேன். வேண்டாம் வேண்டாம் ராஜாவே, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம் அப்படின்னு அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் பயந்து சிங்கத்துக்கிட்ட சொன்னிச்சான். அப்போ அந்த சிங்கம் சொல்லிச்சா, நான் எல்லா விலங்கையும் வேட்டையாடி சாப்பிட கூடாதுன்னா தினமும் ஒரு விலங்க என்னோட குகைக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். இல்லைன்னா உங்க எல்லாரையும் வேட்டையாடி சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சா. அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்களாம். வேண்டாம் வேண்டாம் சிங்கராஜாவே, நாங்களே தினமும் உங்களுக்கு ஒரு விலங்க அனுப்பி வைக்கிறோம், நீங்க அதை வேட்டையாடி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் சிங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்களாம். அடுத்த நாள் வந்துச்சா. அப்போ அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குட்டி முயலை சிங்கத்துக்கிட்ட அனுப்பி வச்சாங்களாம். இன்னைக்கு நீ தான் சிங்கத்துக்கிட்ட போகணும், இல்லாட்டி சிங்கம் எல்லாரையும் கொண்டு சாப்பிட்டுரும். அதனால நீ தான் இன்னைக்கு சிங்கத்துக்கிட்ட போகணும்னு எல்லாரும் சொன்னாங்களாம். அந்த முயலுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா. நான் சிங்கத்தோட குகைக்கு போனா அந்த சிங்கம் என்ன அடிச்சு சாப்பிட்டுருமே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு அந்த முயல் குட்டி யோசிச்சுக்கிட்டே போச்சா. அப்ப அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சா. நம்ம யோசிச்ச ஐடியா மாதிரியே செஞ்சோம்னா நம்ம சிங்கத்திட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த முயல் அந்த சிங்கம் இருக்கிற குகைக்குள்ள போச்சா. சிங்கம் ரொம்ப கோவமா இருந்துச்சான். முயலை பார்த்து, ஏன் இவ்வளவு நேரம், நான் எவ்வளவு பசியோட காத்துட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு அந்த சிங்கம் ரொம்ப கோவமா முயல் கிட்ட கேட்டுச்சான். அப்போ அந்த முயல் குட்டி சொல்லிச்சா, சிங்கராஜா சிங்கராஜா கோவப்படாதீங்க, நான் நீங்க ரொம்ப பசியா இருப்பீங்கன்னு தான் வேகமா வந்துட்டு இருந்தேனா, அப்போ உங்களை மாதிரியே ஒரு சிங்கம் என்ன சாப்பிட வந்துச்சு. அப்போ நான் அந்த சிங்கத்துக்கிட்ட சொன்னேன், சிங்கமே என்ன சாப்பிடாத, எங்க சிங்கராஜா தான் என்ன சாப்பிடணும், அவரு ரொம்ப பசியா இருப்பாரு, என்னை விட நான் சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். ஆனா அந்த சிங்கம் கேட்காம என்னைய சாப்பிடுறதுக்கு ஓடி வந்துச்சு. அப்போ நான் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் சிங்கராஜா. என்னை போலவே இன்னொருத்தன் இருக்கிறானா? யார் அவன்? நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. அவன் எங்கே இருக்கிறான், யார் என்று காட்டு. அவனை கொன்று தின்று விடுகிறேன். இந்த காட்டுக்குள்ள ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்குள்ள தான் அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான், நீங்க வாங்க நான் உங்களுக்கு அவனை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த முயல் குட்டி அந்த சிங்கத்தை கூட்டிட்டு போச்சான். அந்த காட்டுக்கு வெளியில ஒரு பாலடைஞ்ச கிணறு இருந்துச்சான். இந்த முயல் குட்டி அந்த சிங்கத்தை அந்த கிணத்துக்கு கூட்டிட்டு போச்சான். சிங்கராஜா சிங்கராஜா, இந்த கிணத்துக்குள்ளதான் அந்த சிங்கம் ஒளிஞ்சிட்டு இருக்கு, நீங்க வந்து எட்டி பாருங்க. இந்த சிங்கமும் அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துச்சான். அப்போ இந்த சிங்கத்தோட உருவம் அந்த தண்ணிக்குள்ள தெரிஞ்சிச்சான். அதை பார்த்துட்டு அது இன்னொரு சிங்கம் நினைச்சிட்டு இந்த சிங்கம் கோவமா அந்த கிணத்துக்குள்ள குதிச்சிருச்சான். கிணத்துக்குள்ள நிறைய தண்ணி இருந்தனால இந்த சிங்கம் அந்த தண்ணிக்குள்ள முழுகி இறந்து போயிடுச்சான். முயலுக்கு ஒரே சந்தோஷமா, நான் தப்பிச்சிட்டேன்னு முயல் குட்டி ரொம்ப சந்தோஷமா துள்ளி துள்ளி குதிச்சுச்சான். அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். இந்த முயலோட புத்திசாலித்தனத்தை பார்த்துட்டு எல்லாரும் இதை பாராட்டினாங்களா.
குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? நமக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது உடல் வலிமையை விட நம்ம பொறுமையாக புத்திசாலித்தனமாக யோசித்து முடிவெடுக்கணும். சரியா? ஓகே குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா? பாய்.